ஹலோ, ஹாய். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் இல்ல நம்மள அஃபெக்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மைண்ட்ல மெமரீஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த அடை தோசைக்கு அந்த மாரி ஒரு மெமரி இருக்கு. பக்கத்து வீட்ல மலையாளிஸ் இருந்தாங்க. அவங்க அடை தோசை சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது எங்க வீடு வரைக்கும் ஸ்மெல் அடிக்கும். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ரெசிபி தான் இது. இப்ப நான் குக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க சொன்ன ரெசிபிய தான் நான் செஞ்சுட்ருக்கேன் அடை தோசைக்கு. 1 டம்ளர் இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசி எது வேணால் எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் வந்துட்டு ரேஷன் அரிசி, 1/2 டம்ளர் வந்து பச்சை அரிசி. கூடவே 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு இது 2யும் சேர்த்து 1 டம்ளராக எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவு உளுந்து பருப்பு, ஒரு 4 வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 4, 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மாவை நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக தருத்தருன்னு இருந்தாவே ஓகே தான். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், நிறையா கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி மாவு கூட கலந்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் பெருங்காயத்தூள் நிறையா ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் கலந்து 1 ஆர் 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.